ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஆ 2025 முடிய போகுது. 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. 2025 உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் 2026 உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கணும். குடும்ப ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு இன்னும் மேம்படுத்தப்பட்ட வருடமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 எனக்கு நிறைய ஆதரவுகள் கொடுத்தீங்க, பேரன்பை கொடுத்துருந்தீங்க. அத்தனையும் எனக்கு 2026லையும் தொடரணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது 2025 சினிமா, தமிழ் சினிமா இல்லைன்னா இந்திய சினிமா அப்படிங்கிற லெவலில் மட்டும் பார்க்குறோம். முழுக்க கிட்டத்தட்ட தமிழ் சினிமா பற்றி தான் அதிகமாகவும் பேசவும் போகிறோம். 2025 தமிழ் சினிமா நல்லதாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். 2024 விட 2025 மிக மோசமாக இருந்துச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்கும்போது 2020 ஆஃப்டர் கோவிட் வந்து 2023 தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 தான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுங்க. ஏன்னா பெரும்பான்மையான பெரிய நடிகர்கள் நடித்த எல்லா படமுமே ஃப்ளாப் தான் ஆச்சு. வசூல் ரீதியாக சொன்னாலும் லாபம் சொல்லக்கூடிய குட் பேட் அக்லி அந்த ப்ரொடியூசருக்கு 60 கோடி ரூபா வரைக்கும் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடாமுயற்சி எடுத்ததுக்கப்புறமா லைக்காவால் எந்திரிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. கூலி படம் 1000 கோடி ரூபாய் அடிக்கும்னு நம்பின படம் பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால 500 கோடியோடு நின்றுச்சு அப்படிங்கிறதும் நிஜம். கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஏஆர் முருகதாஸாக இருக்கட்டும் அல்லது பாலாவாக இருக்கட்டும், 2 பேருமே சரியாக பண்ண முடியல. மணங்கான் அட்டர் ஃப்ளாப். மதராசி ஆவரேஜாக போனாலும் சிவகார்த்தியனுக்கு இருக்கக்கூடிய இதுக்கு முந்தைய படமான அமரனாக இருக்கட்டும், இல்லை ஏஆர் முருகதாஸ் இதுக்கு முன்னாடி எடுத்த ஹிட் படங்களையும் கவனித்து பார்க்கும்போது மதராசி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். அதே மாதிரி தான் தனுஷுக்கு தொடர்ச்சியாக எல்லா மொழிகள்லேயுமே வெற்றிகளையும் வசூலையும் அள்ளி குதிச்சுட்டே இருந்தாலும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குபேரா சரியாக போகலை. தெலுங்கில் நல்லா போச்சுன்னு சொன்னாலும் தமிழில் சரியாக போகலை அப்படிங்கிறது நிஜம்தான். அதே மாதிரி இட்லி கடையும் யூத் ஆடியன்ஸ் மட்டும்தான் தேட்டருக்கு போவாங்க அப்படிங்கிற சமயத்தில் ஒரு கிரிஞ்சான ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு இட்லி கடைன்னு எடுத்ததாக இருக்கட்டும், அல்லது நானும் வித்தியாசமாக லவ் ஸ்டோரி சாஃப்டாக ஒன்று சொல்ல போகிறேன்ட்டு நீக் எடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சராசரி இல்லைன்னா சராசரிக்கு கீழே தான் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ பெரிய நடிகர்களுடைய படங்கள் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சாலும் எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து நிறைய சின்ன படங்கள், நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. எப்போவுமே தமிழ் சினிமா 200 படங்கள் வந்துச்சுன்னா ஒரு 10 படம் தான் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜ். ஸோ இந்த வருஷமாக அது மாறலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த வகையில் பார்த்தா மதகஜராஜா வணங்கான் வந்திருக்கு, விடாமுயற்சி தள்ளி போயிடுச்சு. மதகஜராஜா வந்து ஹிட் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் இன்றைக்கி ஹிட் ஆகிருக்கு. 2K கிட்ஸ்க்கு வடிவேலு அப்படிங்கிறவருடைய காமெடி என்னங்கிறத இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் படமாக நம்ம பார்த்தா அது ரொம்ப பிலோ ஆவரேஜ் படம் தான். இருந்தாலும் ஆலை இல்லாத சர்க்கரை ஆலை இல்லாத ஊரில் இலிப்பை பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். வேறு படமே இல்லாத காரணத்தினால அந்த படம் ஓடிச்சு. அதை காரணமாக வச்சு கேங்கர்ஸ்னு ஒரு படத்தை சுந்தர்சி எடுத்தார். அதை பார்க்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. அப்புறம் குடும்பஸ்தன். மணிகண்டன் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகராக மாறிட்டு வர்றாருங்கிறத இன்னொரு தடவை நிரூபித்தார். அவருக்கான கதை தெளிவு, தனக்கு என்ன விதமான கதாபாத்திரங்கள் புரியும் அப்படிங்கிறத பற்றின அறிவு, அது மட்டுமே அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. விசுவும் சேகரும் போனதுக்கப்புறமா அந்த குடும்ப படங்களுக்கான இடம் வந்து ஸ்லாட் வந்து அப்படியே எம்டியாக தான் கிடந்துச்சு. அந்த இடத்த நிரப்பின படம் குடும்பஸ்தன். கண்டிப்பாக சீரியல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு குடும்பமாக வந்து சிரிச்சுக்கிட்டே வெளில போகிறதுக்கான ஒரு படமாக குடும்பஸ்தன் இருந்துச்சு. அந்த படத்துக்கான பட்ஜெட்லேருந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு வரைக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தமிழ் சினிமாவுக்கு மிக ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு பக்கம் மணிகண்டன் அப்படின்னா இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன். இந்த வருஷம் 2 படம் ஹிட் கொடுத்துருக்காரு. டிராகன், டியூடு. எனக்கு லவ் டுடே பார்க்கும்போது ஓகே தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. அடுத்தடுத்த படங்களில் இதே மாதிரி பண்ண முடியுமா, ஒரே மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணிகிட்டே இருந்துச்சு. இதில் தோற்றுருவார் அதில் தோற்றுவார்னு எதிர்பார்த்தேன். எந்த விதமான வன்மமும் கிடையாது. பட் யூத் ஆடியன்ஸை மட்டுமே வச்சு ஒருத்தரால் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் பண்ண முடியும்னு நிரூபித்தார். காமெடி பண்ணுறது, லூசுத்தனமானது பண்ணுறது, அடல்ட் ஒன்லியான விஷயங்களை பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி எமோஷ்னலான சீனில் கிரிப்பாக நிற்கக்கூடியது பிரதீப் ரங்கநாதனுடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது. கிட்டத்தட்ட அவருடைய எல்லா படங்களுமே 100 கோடி ரூபா வசூல் பண்ணுது அப்படிங்கிறது அவர் மேலே யூத் ஆடியன்ஸ், அதாவது இன்றைக்கி சினிமா தேட்டருக்கு போகக்கூடிய 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதனை கண்டிப்பாக கொண்டாடுறாங்க. அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும்.
அந்த படத்தில் முற்போக்கான கருத்துக்கள், பிற்போக்கான கருத்துக்கள், தேவையில்லாத கருத்துக்கள் அதை பற்றிலாம் கிடையாது. இது சினிமா. 2.5 மணி நேரம் உட்கார இடத்துல அவர் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியுதா அப்படின்னா அந்த படம் வெற்றி படம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா டியூடாக இருக்கட்டும் அல்லது ட்ராகனாக இருக்கட்டும், ரெண்டுமே பட்டையை கலப்பின படங்களாக தான் சொல்ல முடியும். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மற்ற எல்லா படங்களையும் விட இந்த படம் கொஞ்சம் தனித்து நின்றுருந்துச்சு. இலங்கை தமிழர்கள் இதை பற்றி பேசியிருந்துச்சு. எங்கேயாவது வில்லத்தனம் வந்துடுமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த உலகம் அழகானது, நிம்மதியானது, நம்ம இன்னமும் கொண்டாடிட்டுருக்கோம், மனிதம் கொண்டாடப்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக, ரொம்ப பாசிட்டிவாக, வயிறு வலிக்க சிரிக்க சொன்ன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் ரொம்ப நல்லவர்னு ரஜினியிலேருந்து அத்தனை பேரும் மேடைக்கு மேடை பேசினாலும் அந்த நல்ல மனுஷனுக்கு 2025 தான் ரொம்ப நாள் கழித்து திரும்ப ஒரு நல்லது நடந்துச்சு. ஆனாலும் அதையும் அவரே கெடுத்துக்கிட்டார். அடுத்து 2 படங்கள் விட்டு அது எல்லாமே மோசமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் நிஜம். அதுக்கு அடுத்த படம் 11. இது தமிழ் டப்பிங், தெலுங்குலேருந்து வந்த டப்பிங் படம் தான். ஆனாலும் அவங்க தமிழ்லேயும் எடுத்து தான் சொல்கிறாங்க. 11 கண்டிப்பான ஒரு சீரியல் கில்லர் படங்களில் கொஞ்சம் வித்தியாசமானது. கொலகாரம் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறத நாமளே ஆசைப்படுற அளவுக்கு தரமான ஃப்ளாஷ்பேக் வச்சுருந்த படம். இரட்டையர்கள் சம்மந்தப்பட்ட படம். ரொம்ப அழகாகவே எடுத்திருந்தாங்க, கிரிப்பாக எடுத்திருந்தாங்க. அவங்க சொல்கிறது வரைக்கும் நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ 11 படமும் இந்த வருஷத்தோட முக்கியமான படங்கள். தியேட்டரில் எவ்வளோ அறுவடை பண்ணுச்சுன்னு தெரியல, ஓடிடியில் செம்ம அறுவடை பண்ண படம் 11. அப்புறம் அதே மாதிரியான இன்னொரு ஃபேண்டசி படம் மார்கன், நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை இன்னமும் கூட அழகாக எடுத்திருக்கலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி தனக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு என்ன ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விஜய் ஆண்டனி பண்ணியிருந்தார். அவருடைய அக்கா பையனும் நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கக்கூடியது. ஆனால் இன்னமும் அழகாக எடுத்திருக்க, இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்கான நிறைய ஸ்கோப் இருந்த படம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாவோ அல்லது ஒரு மித்தாவோ ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னொரு தளத்துக்கு போயிருக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஆண் பாவம் பொல்லாது, ரியோ ராஜுக்கு இன்னொரு ஹிட் படம். என்ன சொல்லலாம், ஆண் பாவம் ஃபெமினிசம் பேசக்கூடியவங்களுக்கு இது செம்ம அடியாக இருந்துச்சு. அதாவது போலி ஃபெமினிசம் பேசக்கூடியவங்களுக்கு செம்ம அடியாக இருந்துச்சு. அதனாலேயே இந்த படத்துக்கு பெருசாக எந்த எதிர்ப்புக்கும் வரலை. இருந்தாலும் சில பேர் கொடி பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆண்கள் பக்கம் ஒன் சைடாக பேசின ஃபீலிங் இருந்தாலும் தியேட்டரில் இருக்கும்போது கை தட்டி சிரித்து கொண்டாடிட்டு வந்த படம் ஆண் பாவம் பொல்லாது. ரியோராஜ் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இந்த ஹீரோ பில்டப்பெல்லாம் இல்லாமல் நார்மலான ஹீரோவாக மணிகண்டன், ரியோராஜெல்லாம் நடிக்கிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, புதுசாக இருக்குது. அப்புறம் மாமன், எனக்கு பர்சனலாக இந்த படம் பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் வசூல் ரீதியாக தியேட்டர்காரங்களுக்கு, விநியோகஸ்தர்களுக்கு, பார்க்கிங்கில் சைக்கிள் போட்டவங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே லாபம் கொடுத்த படம். இன்றவளுக்கு மேலே உட்காந்து மாற்றி அழுதுகிட்டே இருக்காங்க, சென்டிமெண்ட்டை போட்டு கட்சிப்பை பிழிய வைக்கிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் ஏதோ ஒரு புள்ளியில் மக்களோட கனெக்ட் ஆகிடுச்சு. சூரியோட நல்ல நேரமும் அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ படம் ஓடிடுச்சு. இந்த வருஷத்தோட ஹிட் படங்களில் ப்ரொடியூசருக்கு லாபம் தந்த படங்களில் மாமனும் ஒன்றுங்க. அப்புறம் பைசன் நான் பார்க்கலைங்க. எனக்கு மாரி செல்வராஜ் ஒரே மாதிரியான பாணியில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு நான் மாரி செல்வராஜ் படங்களையும் ரஞ்சித் படம் இதெல்லாம் பார்க்குறதே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சில விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. ஆனால் இது பைசன் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து வேறு மாதிரி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் பார்க்கலை. ஆனால் பைசன் டியூட் அளவுக்கு லாபத்தை கொடுக்கலைனாலும் ப்ரொடியூசருக்கு லாபகரமான படமாகவே இருந்திருக்கு. துருவ் விக்ரமுக்கு ஒரு நல்ல அறிமுகமாக இருக்கும். அவரே சொல்கிறாரு, இந்த படத்துலேருந்து தான் என்னுடைய கணக்கே ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதை தாண்டி என்ன படம்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று பார்த்த சிறை உண்மையிலேயே அற்புதமான படங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் படங்களில் நான் 3 படம் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சிறை எடுப்பேன், டூரிஸ்ட் ஃபேமிலி எடுப்பேன். இந்த மாதிரி படங்களை எடுக்கலாம். சிறை நீங்கள் அவசியமாக பார்க்கக்கூடிய படம். ஒரு மனுஷன் தன்னுடைய அதிகாரத்தில் வச்சு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ, ஒரு குறைஞ்சபட்ச அதிகாரம் இருந்தாலும், குறைஞ்சபட்ச வாய்ப்புகள் இருந்தாலும், அதன் மூலமாக சக மனிதனுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி பேசின படம். அவசியமாக இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்கக்கூடிய படம். நீங்கள் இந்த மாதிரியான படங்களை போய் தேட்டரில் பார்க்குறது மூலமாக இந்த மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாக வரும் அப்படிங்கிறத நம்பலாம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா சக்தி திருமகன், டிஎன்ஏ, மாரீசன், பெருசு, இந்த மாதிரியான படங்களும் நிறையா வந்துச்சு. அதில் கொஞ்சம் மேக்கிங்கில் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த படங்களும் நிறைய கவனம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
ஆனாலும் சில படங்கள் ஓடலை அப்படிங்கிறதுல எனக்கு வருத்தங்களும் இருக்குது. குறிப்பாக காந்தா. நல்ல மேக்கிங், அற்புதமான நடிப்பு, சமத்தியான த்ரில்லர். ஆனாலும் அந்த படம் ஏன் ஓடலை அப்படிங்கிறது தெரியல. மக்களுக்கு 4 பாட்டு 4 ஃபைட்டு மட்டும்தான் இருந்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அது இல்லாத படங்களும் நல்லா தான் ஓடியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் காந்தா ஏன் ஓடலை அப்படிங்கிறதுக்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல, வீர தீர சூரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் படம் தேட்டருக்கள்லையும் நான் போகும்போது பயங்கர ரஷ் இருந்துச்சு. ஓகே, இப்போ விக்ரமுக்கு இன்னொரு ஹிட்டுப்பா அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ப்ரொடியூசர் சைட்லேயோ இல்லை விநியோகஸ்தர் சைட்லேயோ அந்த படம் லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் தேட்டரில் பார்க்கக்கூடிய மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைஞ்ச நல்ல படமாக தான் இருந்துச்சு வீர தீர சூரன். அப்புறம் வேறு என்ன, லவ் மேரேஜ். ஒரு படம் நல்லா எடுத்தாருன்னா இன்னொரு படத்தில் சொதப்பிக்கிற விக்ரம் பிரபு தொடர்ச்சியாக நல்ல கதைக்களங்களை மட்டுமே எடுக்காருன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் லவ் மேரேஜ் நல்ல கதைக்களம் தான், எல்லாமே ஓகே. பட் பட்ஜெட் ப்ராப்ளமா இல்லை வேறு என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அந்த படம் வந்து ஒரு நாடகத்தை விட ஒரு ஸ்டெப் கீழே இருந்து ஒரு மேக்கிங் ஃபீலிங்கை தான் கொடுத்துச்சு. இத்தனைக்கும் தெலுங்கில் அந்த படம் பயங்கர ஹிட்டாக இருந்திருக்கு. ஆனாலும் அந்த படம் அந்தளவு கொடுக்கல. இது போக வேற்று மொழியிலேருந்து வந்த படங்களான காந்தா, பொன்மேன், இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் மக்களுடைய கவனத்தை செலுத்துச்சு. சில படங்கள் நேரடியாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலும் ஓடிடியில் ரொம்ப கவனம் செலுத்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா அபூர்வ ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, தமிழ் சினிமா தன்னுடைய தரத்தை மேம்படுத்திக்கூடிய நேரம் வந்திருக்கு. செலவினங்களை குறிப்பாக டெக்னீஷியன்ஸு நடிகர்களுடைய சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு அவங்க படத்துக்காக செலவு பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அது அவங்களும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் பர்சன்டேஜ் வைஸ் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வரப்போகிற வருஷத்தில் மொதல் படமாக தளபதி விஜயோட படம் வருது, அடுத்து பராசக்தி வருது. அடுத்த வருஷம் நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு பேர் சொல்லக்கூடிய வருஷமாக இருக்கட்டும். நீங்கள் புது வருஷத்தில் என்ன படத்தை விரும்புகிறீங்க? 2025 உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? ரெண்டையும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.